ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானுமே ரொம்ப சூப்பராக இருக்கிறோம். அண்ட் இது வந்து என்ன வீடியோ பார்த்திங்கன்னா, ஒரு கேஷுவலாக ஒரு வீடியோ தான். ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தனா பாருங்கள், இல்லாட்டா ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆக்சுவலி இது என்னென்னா, எங்களுக்கு வந்து பேபி வந்து ஒரு 5th மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேபி எங்களுக்கு கன்சீவ் ஆயிருந்தோம் மேரேஜ் ஆகி. அண்ட் அந்த 5 மந்த்ஸில் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணியிருப்போம்ல, அது சில வீடியோஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரெயின் வீடியோ எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, மேரேஜ் ஆகி நெக்ஸ்ட் டே விருந்துக்கு வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது நானாக எடுத்த ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதான். ஸோ ஹஸ்பண்டோட ஃபோனை எடுத்து வீடியோ எடுத்திருந்தேன். ஆக்சுவலி என்கிட்ட ஒரு நார்மலான ஃபோன் இருந்தது. ஹஸ்பண்ட் கிட்ட என்னோட ஃபோனை விட நல்ல ஃபோன் இருந்தது. ஸோ அதை என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. நான் தான் எடுத்திருந்தேன் அந்த வீடியோ. அது கொஞ்சம் நம்ம வச்சுருந்த ஃபோனை விட இதில் வந்து வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும்போது அப்போது ஒரு ஹாப்பினஸ் நமக்கு வரும்ல, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல். அதுதான் அந்த வீடியோ. ஸோ அப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் அதை எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இது எங்களோட ஃபர்ஸ்ட் குக்கிங். ஹஸ்பண்ட் தான் குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஒரு 2-3 டேஸ்லாம் வந்து அவங்களே தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபுல்லுமே. அதுக்கப்புறமே ஃபுல்லுமே பண்ணுவாங்க. பட் எனிவே ஸ்டார்டிங்கில் வந்து நான் ரொம்ப குக்கிங்லாம் பண்ணலை. எனக்கு அங்கே 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு செட் ஆகலை. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஃபுல்லுமே அண்ட் அந்த டைம் லீவில் இருந்தாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதனால் அப்படி இப்படி ஃபுல்லுமே சேர்ந்து தான் செய்கிற மாதிரி இருக்கும். நான் சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான் பண்ணுவேன். ஹஸ்பண்ட் தான் மெயின் கோர்ஸாக வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஆக்சுவலி முந்தையே வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப 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 ஆசை உண்டு. பட் எதனாலேயோ அது அப்படி தள்ளி போயிட்டே இருந்தது. பட் ஏன்னா ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. பட் நான் வந்து அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் அப்படி லேக் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த டைம்ஸ் தான் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நான் படித்தேன். எனக்கு வந்து எக்ஸாம் ஆக்சுவலி முடியலை. மேரேஜ்க்கு அப்புறமே ஒரு 2 எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். ஒன்று வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு லீவ் எடுத்திருந்தேன். அந்த எக்ஸாம் போய் எழுதிட்டு, இன்னொன்று வந்து எனக்கு முடியவே இல்லை. அது போய் எழுதிட்டு வந்திருந்தேன். அண்டு அதனால தான் அந்த யூனிஃபார்மோடு இருப்பேன். இது ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. மேரேஜ் முடிஞ்சு ஒரு 1 மந்த்துக்குள்ளே இருந்தது. ஸோ அது வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். எல்லாமே ஒரு குட் மெமரிஸாக இருந்தது. பழைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அண்ட் பை த வே, முத்தியே யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஆசைன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காக தான் அந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து வாட்ச் ஹெட்ஃபோன்ஸ்லாமே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து எடுத்து வச்சுருப்பேன். பட் அதை வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன். இவங்க எப்போவுமே போஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் போஸ்ட் பண்ணுறதில்ல. அண்டு மேரேஜ் ஆகி எங்கள் வீட்டு பக்கம் வந்து இந்த வயல்வெளி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீட்டிலேருந்து கொஞ்சம் பேக் சைடாக அப்படி போகும்போது, ஸோ மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுமே ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் மேக்ஸிமம் இங்கே போயிட்டு வருவோம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஏதாவது போயிட்டு வருவோம். கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அப்போ எனக்கு வந்து ஃபுல்லுமே டைம் வந்து போகிறது வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னே நான் அந்த நாய்க்குட்டி வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் மேரேஜ் ஆனோடனே அப்படியே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் பாஸாகவே இருக்கணும். அப்போ ஃபுல்லுமே நாய் கூட தான் அப்படி விளாண்டுட்டு அப்படி இருக்கும். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, கொஞ்சம் சிக் ஆகிடுச்சு டாகு. காலெல்லாம் கொஞ்சம் பெண்ட் ஆகி ரொம்ப சிக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்டில் பிளான் பண்ண இந்த 2 பிளான்ஸ் அதெல்லாம் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் அதை பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதெல்லாம் குட்டி குட்டி மெமரிஸாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே வீடியோஸில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாச் பண்ணுறேன். இது வந்து குட்டி குட்டியாக நாங்கள் வந்து லாங் ட்ரிப்பாக அப்படி எங்கேயுமே ஸ்டார்டிங்லலாம் போகலை. ஜஸ்ட் அப்படி போகிறதா இருந்தால் ஒரு 70 to 80 கிலோமீட்டர்ஸ் அப்படி போகிறது தான். திருநெல்வேலி போவோம். அதுவும் பைக்லலாம் போயிட்டு வர்றது தான். மற்றபடி என்னென்னா, பக்கத்துலேயே கொஞ்சம் ஏரியாஸ் ஏதாவது டக்குன்னு பார்க்க நமக்கு ஆசையாக இருக்கும் அப்படின்னா, ஸோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படி வர்றது தான். இதெல்லாம் எடுத்தது தான். பக்கத்தில் ஒரு ஆறெல்லாம் உண்டு. அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் வீடியோஸாக எடுத்துகிட்டு வருவோம். மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தோம். அது போகனா ஃபேமிலிஸில் ஃபங்க்ஷன்ஸு இல்லை ஃபேமிலி வீட்டுக்கு ஏதாவது போகிறது, இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ஸில் டேஸ் போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் போக போக தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து லாங் ட்ரிப்பாக அப்படி போகவும் முடியலை. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு 1 வீக் தான் லீவ் இருந்தது. அந்த 1 வீக்லேயுமே எனக்கு அந்த மிட்டான டே வந்து கரெக்டாக எக்ஸாம் இருந்தனால ஸ்டார்டிங்கில் எங்கேயுமே லாங் ட்ரிப்பாக அப்படி எதுவுமே வெளியே போகலை. அண்ட் அதுக்கப்புறமா தான் பிளான் பண்ணி போயிட்டு வந்திருந்தோம். அண்ட் இது வந்து அம்மா வீட்டில் இருந்த பூனை. இதுவுமே கொஞ்சம் சிக்காகி இறந்து போயிடுச்சு. எப்படின்னா, ஆக்சுவலி பெர்ஷியன் கேட் பொறுத்த வரைக்கும் நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும்.
இது என்னென்னா அந்தளவுக்கு டேக் கேர் பண்ண எங்களால் முடியல. ஓரளவு பண்ணோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா சிக்காகி அது என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல ஒரு கட்டத்தில். ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து செத்துடுச்சு. ரொம்ப சிக்காகி இருந்தது. கடைசியில் ரொம்ப லாங்காகவே சிக்காகும்போது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோமோ அதே தான் பண்ணிகிட்ருந்தோம். கடைசியில் ஒரு நாள் திடீர்னு காணாமல் போய் எங்கள் கண்ணு முன்னுக்குலாம் சாகலை, எப்படியோ காணாமல் போய் அப்படியே செத்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் அந்த பெர்ஷியன் கேட் வளர்க்கணுன்னா இது ஒரு விஷயம். கொஞ்சம் ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு டாக் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த டாக் வந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அது 2மே அட்டாச்சாக இருந்ததுனால நான் ரொம்ப வந்து 2 பேர் கூடயும் விளையாட மாட்டேன். ஹஸ்பண்ட் வந்த பிறகு கொஞ்சம் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் வந்து அரௌண்ட் நவம்பர், டிசம்பர் அந்த டைம் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த டைம் கன்சீவ் ஆனதுனால அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக நான் வீடியோ எடுக்கிறதே இல்லை. மேக்ஸிமம் வந்து ஃபோன் நான் எடுக்கவே மாட்டேன். எனக்கு சுத்தமாக ஃபோன் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஸோ அப்போது தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அந்த செப்டம்பர் எனக்கு ஜூன் மேரேஜ். அந்த செப்டம்பர், அக்டோபர் அந்த டைமில் நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் என்னாச்சுன்னா நவம்பரில் வந்து கன்சீவ் ஆனதுனால அப்போல்லாம் கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா வந்துட்டுருந்தது. நவம்பரில் இதானனால எனக்கு பிஸ்னஸ் மேக்ஸிமம் ஃபோனில் தான் எனக்கு ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் போயிட்டுருந்தது. அப்படியே ஸ்டாப் ஆகி என்னால் ஃபோன் எடுத்து அதை பண்ணவும் முடியல. சுத்தமாக அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பேபி பார்ன் ஆகுறதுக்கு ஒரு 1 மந்த் முன்னே தான் திரும்பியுமே பிஸ்னஸில் இது பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் எனிவேஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிக்கப் ஆகி இப்போ வந்துகிட்டே இருக்குது. பட் நீங்கள் யாராச்சும் என்னோடய பிஸ்னஸ் டீட்டெயில் இல்லாட்டா காண்டாக்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா நான் கீழே நம்பர்ஸ் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் பேஜஸும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியான ஹேர் அக்சஸரீஸ், சாரீஸ் அண்ட் உங்களுக்கு சுடீஸ் வந்து பார்க்கணுன்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செம ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இனி பழைய வீடியோஸ் எதுவும் நான் போஸ்ட் பண்ணல. இனி வந்து ஒரு சின்ன வீடியோஸ் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். என்னென்னா எக்கோ பார்க் போயிருந்தேன். எக்கோ பார்க் போனதுக்கு ரீசன் என்னென்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக, பொண்ணுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக 2, 3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு நான் போயிருந்தோம். ஓகேவா, பிளான் பண்ணி ஆல்ரெடி பிளான்டு தான். ஓகே, இன்றைக்கி தான் எனக்கு டைம் இருந்தது. திடீர்னு தான் போயிருந்தோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு வர டேஸ் எல்லாமே கொஞ்சம் ஒர்க் ஷெட்யூல்டாக இருந்ததுனால இன்றைக்கி மட்டும்தான் எப்படியாச்சும் கண்டிப்பாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போகிறதுக்கு முன்னால் பொண்ணு நல்லா தூங்கிட்டாங்க. ஓகே, எனிவேஸ் இனி எப்போவாச்சும் பிறவு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடத்த சுற்றி பார்க்கலான்னு உள்ளே போயிருந்தோம். ஆக்சுவலி இந்த எக்கோ பார்க் வந்து 7 to 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து பேப்பரில் தான் பார்த்து இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் வந்து கரெக்டாக எக்கோ பார்க் வந்திருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வீக்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ அதுக்காகன்னு வரல, ஓகே போயிட்டு வரலாம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்போ ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா செட்டப்புமே ஃபைனாக செமையாக பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா வர 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 ரொம்ப மொத்தமே நாங்களும் ஒரு ஃபேமிலியும் தான் வந்திருந்தோம். வேறு யாருமே அங்கே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். தண்ணி இல்லையா இல்லை வேறு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. எக்கோ பார்க் வந்து ஒரு மெயின்டைன் பண்ணாத ஒரு பிளேஸாக இப்போ இருக்குது. ரொம்ப பேட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே இவ்வளோ ஒரு நல்ல பிளேஸை இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. பேக்ரவுண்டில் என்ன பிரச்சனைனோ எங்களால் சொல்ல முடியல. பட் போயிட்டு ரொம்பவே இதாக இருந்தது. ஃபுல்லுமே சுற்றி பார்க்கறதுக்கு மனசே இல்லை. எல்லாமே ஒரு மாதிரி காடு பிடிச்சது மாதிரி ஆயிடுச்சு. என்னது புதுசாக வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் பேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் புதுசாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. சரி பேர்ட்ஸையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். ப்ளே ஏரியாஸ்லாம் ரொம்ப இதாக இருந்தது. முந்தியெல்லாம் நீட்டாக இருக்கும், இப்போ ரொம்ப பேடாக இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். கொஞ்சம் இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. கொஞ்சம் அந்த லீவ்ஸ்லாம் கொஞ்சம் க்ரீனிஷாக அப்படி இருந்தது. சில ஃப்ளார்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. வேறு எதுவுமே அங்கே சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோவில் போடுறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் கொடுங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் இவ்வளோ நாள் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னுமே எனக்கு கண்டிப்பாக கொடுங்க.